மழை கண்ணா நீ ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடாத்தேரி உழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து ஆழியன் தோளுடை பற்பனாப என்னாச்சு? நீங்க வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு பசங்க வந்து சொன்னப்போ நான் பதறடிச்சு ஓடி வந்தேன். ஏதாவது பண பிரச்சனையா? இல்ல அண்ணி ஏதாவது பிரச்சனையா? நான் நல்லவில்லம்மா. என்னது? நான் எப்படி இருக்கணும், எப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிற உங்ககிட்ட தான் இதெல்லாம் சொல்லணும். உங்க அண்ணன் நல்லவில்லை. உழைப்புக்காக வியாபாரத்துக்காக தப்பு மேல தப்பு பண்ற சுயநலவாதி. நான் பண்ற தப்புக்கு எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. கோயிலுக்கு போனாலாவது நிம்மதி கிடைக்கும்னு அங்க போனேன், அங்கேயும் நிம்மதி கிடைக்கல. அதனாலதான் என் தங்கச்சி பார்த்தாலாவது மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு உன்னை பார்க்க வந்தேன். நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ற தப்பு வெளியே தெரிஞ்சா நீ என்ன மன்னிக்கணும். எங்க நீ என்ன மன்னிக்க மாட்டியோட பயந்துதான் உன்னை தேடி பாவமன்னிப்பு கேட்க வந்திருக்கு. நான் பண்ண தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சு என் தோள் மேல கை வச்சு, அண்ணா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு அது போதும், வேற ஒண்ணு வேண்டாம். இந்த பயம் என்னோ மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கண்ணே. இல்லம்மா. அண்ணே, என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. யாரோ செஞ்ச தப்பு உங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கீங்க. என்னாதான் தப்பு நடந்துச்சு. எது எப்படியோ, யாரும் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எனக்கு அண்ணன். அப்படியே நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களை மன்னிச்சிடுறேன். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எனக்கு அண்ணன். ஐயா தவசி, தமிழரசி பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுனியா? என்னைய சொல்ற? தவசி, கொஞ்சம் நில்லுப்பா.
தமிழரசி வேணாம்னு சொல்றியா இல்ல நான் பேசுறதே வேணாம்னு சொல்றியா? என்னங்க இது? உங்க கார் சத்தம் கேட்டதும் மாமா உங்ககிட்ட பேசணும்னு ஓடி வராரு, நீங்க பாட்டுக்கு பேசாம நிக்கிறீங்க. அப்படி என்னங்க தமிழரசி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டா? ஏன் இப்படி வெறுக்கிறீங்க சொல்லுங்க. இருமா நான் தான் ஒருத்த பேசிட்டு இருக்கேன்ல, நடுவில் நீ என்ன? புள்ள பூச்சி மாதிரி 10 வருஷா ஊர்ல இருந்த, மொத்தத்தில் மெட்ராஸுக்கு வந்து எல்லாமே கெட்டு போயிட்டீங்க. இந்த பாரியா, தமிழரசி இப்படியே விட்டு வைக்கிறது நல்லது இல்லை. அந்த சந்தானம் பையில அவ கட்டிக்குவான்னு விசாலம் பயப்படுறான். அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம், அவமானம். அதனால நான் நாகர்கோயிலுக்கு ஃபோன் பண்ணி அன்பழகனை வர சொல்றேன், அவங்க அம்மாவையும் வர சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு முடிவெடுப்போம். அப்படி இல்லை அந்த பொண்ணை கூட்டிட்டு நான் ஆழ்வார்குறிச்சிக்கு போயிடுறேன். என்ன சொல்ற சொல்லு.